வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா 2 மேட்சோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2 பங்காளிகளும் வந்து அடி வாங்கிட்டு படுத்து படுக்கையாக கிடக்கிறாங்க ஸ்ட்ரெச்சர் மேலே. ஸோ அந்த 2 பங்காளிகளுடைய ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஸ் நடந்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதிய மேட்சாக வந்துட்டு எம்ஐ வர்சஸ் டிசி வந்து நடந்துருச்சு. ஸோ 2 மேட்ச்லேயும் வந்துட்டு என்ன நடந்துச்சு, என்ன தவறுகள் நடந்துச்சு அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மூத்தோர் சிஎஸ்கே வர்சஸ் பிவிகேஸ், அதில் வந்து ஆரம்பிங்க. எப்படி உங்கள் இனிஷியல் தாட்ஸ்னு சொல்லுங்கள். ஒரு கேள்விலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னத்துக்கு பிரசாந்த் வீரை யூஸ் பண்ணலை? அந்த கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அமைதி கண்டினியூ பண்ணுங்கள். அந்த கேள்வி எனக்கு இல்லை, கடவுளுக்கே தெரியாது. எனக்கு வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா திங்க் டேங்க்ஸை ப்ளேம் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்குவாடுன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அதில் உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அதான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அடுத்த 2028 மெகா ஆக்ஷனுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மேனேஜ்மெண்ட்டும் எந்த திங்க் டேங்க்ஸும் வந்து நீ போய் ஃபீல்டில் போய் என்ன சொல்கிறது, இருக்கிற எல்லா மிஸ்டேக்கும் பண்ணு, ஒரு மாதிரி நீ வந்து கிவ் அப் பண்ணு, டீமை ப்ளேம் பண்ணுன்னு எந்த மேனேஜ்மெண்ட்டும் சொல்லாது. ஃபர்ஸ்ட் திங், பவுலிங் ரொட்டேஷன் சுத்த மோசம். பிரசாந்த் வீருக்கு எதுக்கு ஓவர் தரல? கலீல் நல்லா போட்டு மிடில் விக்கெட் வேணும்னா ஏன் கலீலுக்கு ஒரு ஓவர் தரல? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்டு. ஒரு சிஎஸ்கே ரொம்ப சிஎஸ்கே பார்த்து சிஎஸ்கேவோட ஃபீல்டிங்காக இப்படி அப்படின்ட்டு இருந்தது. என்ன மேட்டர்னா அந்த யார் பிளான் வந்து வைட் அவுட் சைட் ஆஃப் போடுறது. ஓகேவா? அப்படி தான் வந்து ஸ்ட்ரேயாஸும் அவுட் ஆனார். ஆனால் எத்தனை பால் எட்ஜ் ஆகி அந்த தேர்ட் மேனில் 4 போச்சு. ஏன் நீங்கள் வந்து ஷார்ட் தேர்ட் மேன் வைக்கிறீங்க? நீங்கள் வைட் ஆஃப் சைட் போட போகிறீங்கன்னா எதுக்கு ஷார்ட் தேர்ட் மேன் வைக்கிறீங்க? ஐயா, இதெல்லாம் கல்லி கிரிக்கெட் ஆரம்பிக்கே தெரியும் ஐயா. நீங்கள் வைட் அவுட் சைட் ஆஃப் போட்டு ஷார்ட் தேர்ட் மேன் வச்சிங்கன்னா பால் புஷ்ஷுன்னு போகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நிறைய இஷ்யூ எனக்கு இருக்கிறதுலாம் நான் இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்கள் இனிஷியல் தாட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நெகட்டிவாக தோணுது சஞ்சு சாம்சனுடைய ஸ்கேம். அதாவது எப்படின்னா ஸ்கேம் வந்து இப்போ 2 மேட்சாக வந்து ஆடிருக்காரு. அதாவது 2 மேட்ச்ல அவுட் ஆன விதம் இருக்குல்ல, அதாவது சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஒரு ஷார்ட் ஆனா இப்போ இருக்கும். அதே மாதிரி தான் 2 மேட்ச்லேயும் அவுட் ஆனார். பிபிகேஎஸ் கூடயும் சரி, ஆர்ஆர் கூடயும் சரி. அதாவது வேர்ல்ட் கப்லேருந்து அவ்வளோ ஹார்ட் ஃபார்மில் வராரு. அவர் தான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஒரு பயங்கரமாக ஆப்போனண்ட்டு பயப்படுற அளவுக்கு ஒரு ஷார்ட்டை கொடுக்கணும். ஆனால் வந்து பயந்து போய் பின்னாடி போய் ஆடி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விலகி போய் எங்கேயோ போகிற பால எப்படியோ அடிச்சு அது அவுட் ஆகுதுன்னு இருக்குல்ல, அது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னொன்று வந்து ருத்ராஜ் கேட்பாது ஓகே, கொஞ்சம் மிடில் வந்துட்டு வாங்கிக்கிட்டாரே தவிர மற்றபடி அவர் வந்து பவர் பிளே வந்து, அதாவது நீங்கள் பண்ணுறது வந்துட்டு ஆங்கர் ரோல் அப்படின்னா நீங்கள் நம்பர் 3ல வரலாம். நம்பர் 3ல வந்து வர்ற ஆயுஷ் மாத்திரையை வந்து அதிரடியே ஆடிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் பவர் பிளேல வரணும். அவனை தூக்கி நீங்கள் இப்படி போட்டுட்டு இவனை நீங்கள் வந்து பவர் பிளேல வந்துட்டு பவர் பிளேயை யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் அங்கே போய் இங்கே ஆங்கர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் 3 நம்பர் 4லேயே வரலாம்லே. ஆரம்பத்தில் இருந்து அதிரடியாக ஆடுற பிளேயரை வந்து அடிச்சு ஆட விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் விக்கெட் போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அப்படின்னா நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சலரேட் பண்ணணும் யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் 30 பாலுக்கு 40 அடிச்சா கூட 42 அடிச்சா கூட போதும், உங்கள் விக்கெட்ஸை வந்து போகாமல் அரெஸ்ட் பண்ணிட்டா போதும். ஸோ எனக்கு ருத்ராஜோட எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி எம்ஐக்கு வந்து அவங்க தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹர்திக் பாண்டியா தான் இருக்க போறாரு. அப்படி இல்லைனா பவுலிங்கில் வந்துட்டு பும்ராவை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அவரை வந்து சீக்கிரமாக நீங்கள் கொண்டு வர வச்சுட்டீங்க. இன்னைக்கு டிசி பண்ணாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக அவர் ஓவர்ஸ்னால் நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து மும்பை தோக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு 2 காரணம் சொன்னோம். அதே மாதிரி சிஎஸ்கே தோக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று அவங்களோட பவுலிங், அந்த பவுலிங் இருக்கிற பவுலிங்கை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாத கேப்டன் ருத்ராஜ் இருப்பார். ஸோ இதுதான் எனக்கு வந்து இனிஷியலாக தோன்றது. எனக்கு டீமில் என்ன இஷ்யூனா, எதுக்கு போன மேட்ச் நல்லா ஆடின ஓவர் டர்ன் இந்த மேட்ச்சில் இல்லை? ஓவர் டர்ன் இருந்திருந்தா டெத்தில் அவர் வந்து போட்டிருப்பார். இப்போ உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா பவர் பிளேவை ஸ்டார்ட் பண்ணுற பவுலர்ஸ் தான் டெத்துலேயும் போடணும். ஓகே, உங்களுக்கு டெத்லன்னு போடுறதுக்கு தனி பவுலர் யாருமே இல்லை. ஓகே, நல்லா ஆடினவர் எதுக்கு வெளியே உட்காரணும்? அண்டு பிரசாந்த் வீருக்கு இன்ஜுரி, அதனால் ஓவர் தரலன்னு அவங்க சொன்னாங்க. ஓகேவா? அப்போனா பேட்டிங்லேயே அவன் பெருசாக எதுவும் பண்ணலையே, சுற்றிக்கிட்டு இருந்தான். பேட்டிங்லையும் பெருசாக எதுவும் பண்ணல. இவங்க வந்து என்ன பாயிண்ட்னா, அதான் எல்லாம் சொல்கிற மாதிரி இவங்க வந்து அந்த பிளேயரை காசு கொடுத்து வாங்கிட்டோன்றதுனால ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் தராங்க. புரியுதுங்களா? நாளைக்கு வந்து 14 crores வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால சான்ஸ் தராங்க. நீங்களே பாருங்களேன், நீங்கள் வந்து பிரசாந்த் வீர் இடத்துல வந்து ஓவர் டர்ன் இறக்கியிருந்தீங்கன்னா அது ஒரு 6 கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு டெத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்பெல்லு போகிறதுக்கும் ஒரு ஆள் கிடச்சிருக்கும். மேட் ஹென்ரியை போட்டு உரிக்கிறாங்க லிட்ரலி. ஓகே, ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் சரியில்லை, ஒரு பவுலிங் ரொட்டேஷன் சரியில்லை. ஒரு இப்போ நம்ம சொல்றோம்ல இந்த இவருக்கு மேலே இவர் வந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவர் டர்ன் இப்போ 2 ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சு ஆடினாங்க. ஸோ அடுத்த மேட்ச்ல வந்து ஓவர் டர்னு கண்டிப்பாக வரணும். அகில் ஹுசைன் வந்து பவர் பிளேயர் போடுவார். ஸோ அகில் ஹுசைன் உள்ளார வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் சர்க்கு பதிலாக அகில் ஹுசைன்,
இன்னும் வேற ஏதாவது இம்பாக்ட் பிளேயராவோ இதோ வந்து ஓட்டுலாம் வந்தாங்க. இப்போ இந்த சேஞ்சிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த சேஞ்சிங் பண்றாங்க அப்படின்னா 3 மேட்ச் சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் நாட் மேக்கிங் மெனி சேஞ்சஸ். மேபி 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அது வந்து 14 மேட்ச்ல 1-2 சேஞ்சஸ் தான் நடக்கும். வேற வழி இல்லாம ரொம்ப மோசமா போதும். நான் வேணா 1-2 சேஞ்ச் பண்ணுவாரு, தோனி பண்ணுவாரு. ஆனா 3 மேட்ச்ல நீ 5-6 சேஞ்ச் பண்ற அப்படின்னா எந்த பிளேயருக்கு நான் எங்க ஆட போறேன், என்னோட ரோல் என்னன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. அவன் எப்படிப்பட்ட கேலிபர் இருக்க பிளேயரா வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு எப்படி தெரியும் நான் என்ன பண்ண வேற வழி இல்லல்ல, நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு? வேற வழி இல்லையே, ஜெயிக்கணும். இப்போ வந்து அவங்கள நீங்க பாருங்களேன், 2 மேட்ச் தோத்துட்டாங்க. அடுத்து ஆர்சிபி கூட அக்கௌண்ட்டை திறக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து கேகேஆர், டிசி இவங்க கூடலாம் மேட்ச் வருது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் குட் அகேன்ஸ்ட் ஈச் அதர் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் யார் கூட ஜெயிச்சு எப்படி அக்கௌண்ட்டை திறக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு வந்து இன்னும் ஒரு கடுப்புனா, இவ்வளோ ஃப்ளாட் ட்ராக்கில் பிரியான் ஷாரியாவும் பிரப்சிமரன் சிங்கும் எப்படி பேட்டிங் ஆடினாங்க. ஸோ ருத்ராஜ் என்னமா சாப்பிட்டான், நல்லா சாப்பிட்டான் சார்ன்ற மாதிரி சாப்பிட்டான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப கேவலமான பேட்டிங்கு பவர் பிளேயில். ஓகே சரி, நீ நிற்கிற, அதாவது நான் நின்று ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போகிறேன்னு சொன்னேன். பெரிய ஸ்கோர் கொண்டு போவான், அடிக்கிற ஷாட்டாவது அவுட் ஆகும்போது நேராக ஃபீல்டர் கையில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேட்டிங்கில் வந்து அவங்களோட நெகட்டிவ்ஸாக இருந்துச்சு. பார்த்து வந்து பேட்டிங் வந்து பாசிட்டிவ்ஸாக இருந்துச்சு. 3 முக்கியமான பாசிட்டிவ். ஒன்று ஆயுஷ் மாத்ரே, இன்னொன்று வந்து சிவம் துபேயோட ஃபினிஷ், அண்ட் வந்து நடுவில் வந்து சர்ஃப்ராஸ் கானுடைய அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ, 3மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அவங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ஸாக அடுத்த மேட்ச்சில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த 3மே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதுவும் ஆயுஷ் மாத்ரே அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த பையன் வந்து அப்போ தான் சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிறான், வந்த உடனே டமால் டிமால் அடிச்சு நொறுக்கலாம். எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு. போன டைமும் ஆடினப்பையும் சரி, அந்த பையன் கண்ணில் சுத்தமாக பயம் இல்லை. அதனால தான் இந்த பையனுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டே இறக்கி விட்டீங்கன்னா 1 or 2ல் நீங்கள் இறக்கி விட்டீங்க அப்படின்னா அவனுக்கு இன்னும் பயம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமாக ஆடுவான். நீங்கள் வந்து எய்தர் ருத்ராஜோ இல்லை சாம்சன் அவுட் ஆனதுக்காக இறக்கி விட்டீங்கன்னா ஐயோ ஒரு விக்கெட் போயிடுச்சு, இப்போ நம்மளும் வந்து அடிச்சு ஆடணுமா என்ன எதுன்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவன் நம்பர் 1லேயோ 2லேயோ வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு சிவம் துபே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பால்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு. அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால் வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்படி எடுத்துட்டப்போ கமெண்ட்ரியிலே வந்துட்டு என்ன ஸ்லோ ஆடுறாரு, கொஞ்சம் பொறுமையாக ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிங்கிள் துபே அப்படின்லாம் கலாச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி துபே தான் எனக்கு வேணும். இனிஷியலாக ஒரு 5-6 பால் பார்த்து ஆட்டம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவரால் நினச்சா கடைசி ஒரு 4-5 பாலில் ஒரு 2 6 3 6 கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட துபே எனக்கு பிடிச்சிருச்சு. சர்ஃப்ராஸ் கான் அந்த மொமெண்டத்தை ஆயுஷ் மாத்திரை கொடுத்த மொமெண்டத்தை ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொண்டு போனாப்ல. அதுவும் அந்த வைஷாக் விஜயகுமார் போட்ட ஒரு பாலை ஒரு மாதிரி இங்கே கிண்டி ஒரு ஷாட் அடிச்சாப்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஷாட் அது நல்லா இருந்துச்சு. அது அவர் விளாண்டது 3rd மேன்லேயே தான் அடிச்சிட்டு இருந்தாரு, எப்படி தட்டிட்டு இருந்தாரு. ஓகே, அது அவரோட ஸ்டைலு, அதை அடிச்சு ரன்ஸ் வந்துருச்சு. எனக்கு அதுவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா இவங்க 3 பேர் மட்டும்தான். எனக்கு பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, த நெக்ஸ்ட் பிக் திங் இன் கிரிக்கெட் ஆயுஷ் மாத்ரே. என்ன பேட்டிங்கு, அதாவது சுச்சுவேஷனை பற்றி யோசிக்கவே இல்லை. போன மேட்ச்ல ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி அவுட் ஆனார் தான். இந்த பக்கம் வந்து சாம்சன் அவுட் ஆனார், ருத்ராஜ் ஸ்லோ ஆடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த பவர் பிளேயில் நிற்க வச்சு எல்லாரும் செம்மடி அடிச்சார். ஓகே, சரியான பேட்டிங்கு. பவர் பிளே முடிஞ்சுமே அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபியூரியஸாக தான் இருந்தார். சரியான பேட்டிங் மாத்ரே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்ராஸோட ரொம்ப சின்ன கேமியோவாக இருந்தாலும் ஒரு சூப்பரான கேமியோ. ஓகே, எல்லாமே வந்து இந்த லாங் அது சொல்கிறது 3rd மேன் ஃபைன் லெக்கில் சிங்கிள் தட்டுறது, 4 அடிக்கிறது அண்ட் ஒரு 6 அடிக்கிறது. எனக்கு அந்த கேமியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலான்னு தோணுச்சு. அந்த மிஸ் ஆனது அந்த ஒரு 15-20 ரன் ஷாட்டு தான் கேமை காஸ் பண்ணுச்சு. பட் அவனுங்க இதையும் பிளான் பண்ணி அடிச்சிருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அது ஒன்று. இன்னொன்று தூபேவோட எப்பவுமே தூபே இந்தியன் டீமுக்கு பண்ணுறது தான், ஒரு சைலண்ட் கார்டியனாக இருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறது. எங்கேயுமே தூபேவோட அந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்ஃபார்மன்ஸ் தெரியாது, ஆனால் அந்த ஒரு கரெக்டான விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டு போகிறது தான் தூபே. ஓகே, பேட்டிங் கண்டிப்பாக பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ். என்னதான் இருந்தாலும் 15 ரன் ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த ஸ்கோரெல்லாம் இஃப் தே வுட் ஹேவ் ட்ரைட் இட், தே வுட் ஹேவ் என்ன சொல்கிறது, டிஃபெண்டட் இட். அப்படியே நம்ம பஞ்சாப் பக்கம் வந்தோம் அப்படின்னா பஞ்சாப் பக்கத்துக்கு பவுலிங்கில் பாசிட்டிவ் வந்து எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வழக்கம் போல் வைடு போட்டார். சேவியர் பாட்டாட்டும் வந்து இனிஷியலாக சஞ்சு சாம்சன் விக்கெட் சூப்பராக இருந்துச்சு. பட் அவருமே அந்த அடி வாங்கினார். பட் வைஷாக் விஜயகுமார் சின்ன பையன், இவன் 38ன்றது பயங்கரமாக இருக்க மாதிரி இருந்தாலுமே இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் சென்னை மாதிரி வந்து பிச்சில் வந்துட்டு சூப்பராக போட்டான். முக்கியமான 2 விக்கெட் சர்ஃப்ராஸ் அண்ட் ஆயுஷ் மாத்ரே பயங்கர மொமெண்டத்தில் வந்து போயிட்டு இருந்த 2 பேரை வந்து அடிச்சு நிப்பாட்டினது வந்துட்டு வைஷாக் விஜயகுமார் தான். ஸோ அவரும் சரி, யுஸ்வேந்தர் சஹல், அது வந்து அஸ்வின் ஆக்சுவலாக வந்து கமெண்ட்ரியில் சொல்லிட்டு இருந்தார், சஹலுக்கு வந்து யாருக்கு ஸ்பீடாக போடணும் யாருக்கு ஸ்லோவாக போடணும் அவனுக்கு நல்லா தெரியும், வேணா பாருங்க ஆயுஷ் மாத்ரேக்கு வந்து ஸ்லோவாக இழுத்து போடுவான் அப்படின்னு. அதே மாதிரியே சஹல் வந்து இழுத்து போட்டாப்புல நிறைய அதாவது சஹல் ஆடுறது கஷ்டமா இருந்துச்சு. பவுண்டரியே கொடுக்காம போட்டது வந்து சஹல் தான்.
ஸோ அதாவது 6-4ன்னு மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கப்போ பவுண்டரியே கொடுக்காம போடுறதுன்றது அதுதான் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்குது. அப்படியே பேட்டிங், பஞ்சாபோட பேட்டிங், பிரியான்ஷ் ஆரியா, பிரப்சிமரன், ஸ்ரேயஸ், இது மூணுமே வந்து அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்ரேயஸ் இருக்க வரைக்கும் நான் சொல்லலாம், எப்பயுமே பஞ்சாப் டீம் பத்தி பேசுறது சொல்றதுதான். ஸ்ரேயஸ் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு பெருசா பயமே கிடையாது. ஒரு பக்கம் அவர் ஆங்கர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் அவர் வந்து 4-6 அடிச்சுட்டு தான் இருப்பாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் எப்படி போன மேட்ச்ல நடந்துச்சோ அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் நேர்ல கூடவே போனாரு. ஸ்டாயினஸ் பாத்தீங்கன்னா நான் இந்த பால்ல அவுட் ஆவா, அடுத்த பால்ல அவுட் ஆவா அப்படின்ற மாதிரியே இருந்தாரு. சஷாங்கும் அதே மாதிரி தான் நிறைய எஜ்ஜு வாங்குச்சு. ஸோ எனக்கு அந்த ஆஃப்டர் ஸ்ரேயஸ் எனக்கு வந்து ஒரு கன்சர்னா இருக்கே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ரேயஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து பயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவரோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. எல்லாமே லைக் பிரப்சிமரன் வந்து ஐ மீன் பிரியான்ஷ் ஆரியா வந்து 10 பாலுக்கு 33 என்னமோ இருந்தாரு. அவுட் ஆகிறப்போ 11 பாலுக்கு 39 என்னமோ வச்சு அடிச்சு நிமித்திக்கிட்டு இருந்தான் அந்த பையன். கொஞ்சம் விட்டு தான் வந்து 12 பாலுக்கு 50 அடிச்சிருப்பான். ஸோ பயங்கரமா ஆடினான் அந்த பையன். அவங்க ஏம் வந்து பவர் பிளே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும்னு தான். ஸோ வந்து இப்போ சிஎஸ்கே வந்து 6 ஓவர்ஸ்க்கு 57 ஃபார் 1 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பவர் பிளேயில். ஓகேவா? ஆனால் பஞ்சாபோட எய்ம் வந்து ஈஸியாக 70 to 80 இருந்தால் தான் நம்ம சேஸில் ஹேடாக இருக்க முடியும்னு. தே வேர் லிட்ரலி கோயிங் அகேன்ஸ்ட் எனி ஒன் ஹூ போல்டு இந்த பவர் பிளே. அடி எல்லாரையும் போட்டு அடிச்சாங்க. யாருக்குமே அந்த 6 ஓவர் எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியல. அண்ட் பிரியான்ஷ் ஆரியா அவுட் ஆன பிறகு தான் ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. அது வரைக்கும் அவர் அடிச்சு இந்த அடியில் 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் போட்டு நொறுக்கிக்கிட்டு இருந்தார். ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் வந்து பிரியான்ஷ் ஆரியாக்கு சிஎஸ்கேனா ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுவான். போன வருஷமும் அடி 100 செஞ்சுரிலாம் போட்டான் அவன். ஸோ அதனால் இந்த வாட்டி அடித்தது இதே பவுலர்ஸ் தான். கலீல் அதே தான், 100 அதே தான், அன்ஷுல் கம்போஜ் அதே தான். அந்த 100 அந்த முலான்பூரில் 100 அடித்த பவுலிங் அட்டாக்ல ஒரு 60% அதே பவுலிங் அட்டாக் தான் தெரிஞ்ச பிறகு ஹி வாஸ் லைக் ஓகே ஐ எம் கோயிங் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு தான் அடிச்சார். பிரப்சிம்ரன் சிங் பேங்க்கு அதே 30 ரன் வந்துடும். ஸ்ரேயாஸ் இருக்கிற வரைக்கும் மேட்ச்சு பஞ்சாப் கையில் தான். அவர் நின்று அந்த ஈக்குவேஷனை அப்படியே குறைச்சி லிட்ரலி ரன்னை பால் ஆக்கிட்டு தான் போனார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூப்பர் கான்லி வந்து மறந்துட்டோம். ஹையஸ்ட் ரன் கெட்டராக வந்து அவர் தான் இருக்காரு. ஆரஞ்சு கேப் வந்து அவர் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். நடுவில் வந்துட்டு ஜாஸ் இங்கிலீஷ் போன டைம் பயங்கர நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க. அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பெருசாக மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் கூப்பர் கான்லி இருந்த 2 மேட்சுமே அவர் வந்து அடிச்சது சூப்பர். நம்பர் 3ல அழகாக அந்த நம்பர் 3க்கு என்ன வேணுமோ அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி அப்படியே வந்து உட்காந்துட்டாப்புல அந்த பொசிஷனில். சூப்பராக ஆடுறான் அந்த பையன், பயங்கரமாக ஆடுறான். சின்ன வயசு தான், ஆனால் வச்சு அடிக்கிறதெல்லாம் நொறுக்கிட்டு இருக்கான். அந்த லெஃப்ட் ஹேண்டாக இருந்துக்கிட்டு சூப்பராக வந்து விளாட்றாப்புல. அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸில் அடிக்கிற 4ஆக இருக்கட்டும் 6ஆக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேட்ச் சுச்சுவேஷன் என்னன்றது தெரிஞ்சு ஆடுறாப்புல. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூப்பர் கான்லிட்ட பிடிச்ச விஷயம் வந்து ஈவன் தோ 6-4 கன்வெர்ட் பண்ணலனா கூட சேப்பாவோட ரேடியஸை புரிஞ்சுக்கிட்டு தென் அண்ட் தேர் 2 ஓடுனது. ஓகே, தென் அண்ட் தேர் 2 அங்கே தான் நிறைய மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க. சிஎஸ்கே நிறையா மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க. ரோப்பில் வர பவுண்ட்ரிஸ் 4 விடுறது, அந்த ஒரு ப்ரெஷர் ஆக்குறது தான் ஃபீல்டிங்கில். நம்ம ஒரு 1க்கு இடத்துல 2 ஓடுறது, 2க்கு 3 ஓடுறதுனால எல்லா ஃபீல்டருக்கும் ப்ரெஷர் ஆகி ஒருத்தவங்க ரொம்ப ஃப்ளாப்பியாக இருந்தாங்க ஃபீல்டிங்கில். ஸோ அந்த கிரெடிட்ஸ் ஆனஸ்ட்லி கான்லிக்கு தான் போகும். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் வந்துட்டு என்ன ஒரு பாசிட்டிவ் 2 பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட கோட்டாவை முடிச்சிட்டாங்க. போத் நூர் அகமதாக இருக்கட்டும் ராகுல் சேகோட்டா 2 பேருமே வந்து 4 ஓவர் போட்டு முடிச்சிட்டாங்க. அடி வாங்கினாங்க அது வேற. ஸோ மேட் ஹென்ரி, அன்ஷுல் கம்போஜ் எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்கப்போ கலீல் அகமது லாஸ்ட் இயர் அவர் மட்டும்தான் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த இயர் அவர் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இஸ் அ வெரி வெரி குட் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே இன் பவுலிங்கு. அவர் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் பவர் பிளேலையோ இல்லை டெத்துலையோ கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்காவது பவுலிங் இருக்கும். இப்போ கேகேஆரில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்ரபானி வந்துட்டு இவன் தான் ரன்ஸ் போனாலுமே விக்கெட்ஸ் எடுத்துறாரு. 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரியாச்சும் எடுக்க ட்ரை பண்ணணும் யாராவது ஒருத்தர். இவர் கண்ட்ரோல் கொடுக்குறாரு கலீல்னா இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ரன் போனாலும் பரவாயில்ல, 40 ரன் கொடு 45 ரன் கொடு, ஆனால் 4 விக்கெட் எடு 3 விக்கெட் எடு அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து யாருமே இல்லை. பட் கலீல் வந்து சோலோவாக நின்று ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் இந்த மாதிரி டீமே வந்து மொத்தமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த ஐபிஎல் யாருமே பேசவே மாட்டாங்க. பட் கலீல் கன்சிஸ்டண்டாக அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கலீல் ஃபார் சிஎஸ்கே. ஸோ எனக்கு தெரியல, ஏதாவது ருத்ராஜோட கேப்டன்சியை பேசியாச்சு, நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டை பேசியாச்சு, மொத்த டீம் காம்பினேஷனை பேசியாச்சு, பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸை பேசியாச்சு, எல்லாமே பேசியாச்சு. இப்படியே தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா இவங்க வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான். இதுக்கப்புறம் ஆர்சிபி கூட மேட்ச் வருது, டிசி கூட மேட்ச் வருது, கேகேஆர் கூட எல்லாருமே. அதாவது நீ ஈஸியாலாம் 2 பாயிண்ட் எடுத்துட்டு போக முடியாது. நீ வந்து முட்டி மோதி புரளணும், அப்போ தான் வந்து 2 பாயிண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற டீம்ஸ் எல்லாமே.
ஸோ என்ன ஆக போகுது தெரியல. இதுதான் வந்து சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் பற்றின எங்களுடைய கருத்துக்கள். அடுத்தது இன்னைக்கு இப்போ சுட நடந்து முடிஞ்சிருக்காது. ப்ரோ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரெடிக்ஷன் கிங் 8-0 இருக்கிற ஒரு ஆள். டிசி வந்து இன்னைக்கு எம்ஐ கிட்ட வந்து தோத்துரும், எம்ஐ வந்து கடப்பாதான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். டிசியை ப்ரெடிக்ட் பண்ணி 8-0 அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. சொல்லுங்க டிசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது? ப்ரோ வேற விஷயம் தான் பேசலாமா? சாப்பிட்டீங்களா முதல்ல நீங்க வீட்டுல? இல்ல பேசி ஆகணும் டிசிஎம்ஐ பேசி ஆகணும். இல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு நான் முகேஷ் குமார் வந்து ஃபர்ஸ்ட் போன மேட்சே ஆடுற போச்சு, என்னடா அகில் நபி எடுத்திருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு முகேஷ் குமார் ஆட வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது லைட்டா ஒரு 2-4 கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு பாருங்க. இந்த பிச்சு எப்படி ஒரு மாதிரி பிச்சா இருக்கு. டிசினால எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஓகே டெல்லி பிச்சு 200+ அப்படின்னு நினைச்சிருக்கப்போ இந்த பிச்சு வந்து ஒரு மாதிரி அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல லுக்கிங் மீடியா இருக்கட்டும், முகேஷ் குமாரா இருக்கட்டும், அவங்க போட்டதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸ்லோ, அதாவது எந்த பால் ஸ்லோ பாலா வரப்போகுது, எந்த பால் வந்து ஃபுல் பேஸ்ல வரப்போகுதுன்றது அவங்க மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங், அதாவது வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸாலே வந்து கணிக்க முடியல. அதில் ஓரளவுக்கு வந்து ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் நமந்தீர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சு கொடுத்தாரு, சார்ந்து அடிச்சு கொடுத்தாரு. 160ன்றது ஓகேவான ஸ்கோர் தான். ஆனால் அதை வந்து கஷ்டப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் திக்கி திணறி முக்கி அப்படி எடுக்க வச்சதுக்கு காரணம் இவங்களோட பவுலிங்கு. அதில் வந்து விப்ரஜிங்கமுக்கும் கொடுக்கணும், குல்தீப் யாதவுக்கும் கொடுக்கணும், அக்ஷர் பட்டோட கேப்டன்சி. நம்ம 4th ஓவரும் 5th ஓவரும் டப்புன்னு ஸ்பின் எடுத்துட்டு வந்துட்டாரு. அது நடுவில் வந்து ஸ்டாட்ஸ் காமிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து அக்ஷர் பட்டேல் நிறைய டைம் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாட்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துட்டு தைரியமாக வந்துட்டு நம்பர் 4ல் வந்துட்டு இவர், நம்பர் 5ல் வந்து குல்தீப்பா விப்ரஜிங்கம் போட வச்சது, நடுவில் ஸ்பின் வச்சு கண்ட்ரோல் பண்ணது. எண்டில் வந்து நட்ராஜன் சூப்பராக போட்டார். அவருடைய பெஸ்ட்டான அந்த யாக்கஸை வந்து நெயில் பண்ணது நட்ராஜன். இப்போ முன்னாடி வந்து நட்ராஜன் வந்து போட்டால் 6 பாலும் யாக்கஸாக ட்ரை பண்ணுன்ற மாதிரி இப்போ நல்லா ஷார்ட் பால் நிறைய போடுறாரு, நல்ல ஒரு பவுன்ஸர், நல்ல ஷார்ட் பால் போடுறாரு. ஸோ பவுலிங் கம்ப்ளீட்லி சார்ட்டடு. நெகட்டிவ்ஸ் இருக்குது டிசிக்கு, பட் அது பேட்டிங்கில் இருக்குது. பவுலிங்கில் வந்து எனக்கு பெருசாக குறை சொல்றதுக்கு இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. நெகட்டிவ்ஸ் கேள் நான் போட்டுருவேன்டா உன்னை. இன்னொரு வாட்டி நீ இப்படி ஆடினா ஈஸி 160 சேஸ் 140 சேஸ்லேயே அவுட் ஆகிட்டு போகாத. நான் புரிஞ்சுக்கோண்ணா. அதாவது போன வருஷம் டீமே மட்டமாக ஆடும் போது இவன் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ டீமே நல்லா ஆடுது, இவன் மட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கான். இல்லை ஆனஸ்ட்லி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா, மேடம் இது ஆக்ஷன் மேடம் பல்தான்ஸ் பண்ணுறது ஓகேவா? ட்ரெண்ட் போல்ட் இல்லை, ஹர்திக் பாண்டியா டீமில் இல்லை. அதெல்லாம் தாண்டி கிரெடிட்ஸ் டிசி கொடுக்கணுன்னா பவுலிங் யூனிட்டாக நல்ல பவுலிங் யூனிட் தான். ஏன்னா வந்து எனக்கு வந்து எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு முகேஷ் குமாரை பிடிக்காது. ஓகே, எனக்கு வந்து அந்த போட்டாலே அடி விடுன்ற மாதிரி ஒரு பவுலர் தான் அவர். ஆனால் அதை வந்து ஒரு போன மேட்ச்லேயும் இந்த மேட்ச்லேயும் ஹி ஹேஸ் டர்ன்ட் இட் அவுட். எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பித்து அப்போ தான் நான் காலைல ஏஞ்சேன். 6 மணிக்கு ஏஞ்சி லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது முதல் பால் ரிக்கல்ட் எனக்கு பேட்ஸில் போட்டு பால் 4 போகுது. நான் முதல் பாலா 280 400 அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்தேன். பட் அதே இது 3rd ஓவரில் ஒரு நல்ல பால் போட்டு அதே ஓவரில் ரிக்கல்டன் அவுட்டு, அடுத்த 2வது பால் திலக் வர்மா அவுட்டு. ஸோ அங்கே மாறிச்சு. ஏன்னா ரோஹித்துக்கு வந்து இவங்க இருக்கிற வரைக்கும் ரோஹித் ஒரு கியரில் ஆடலான்னு யோசிச்சிருப்பாரு. இவங்க பட்டுன்னு 2 பேர் அவுட் ஆனாலும் ரோஹித் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆட ஆரம்பித்தார். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அக்ஷர் ரோஹித்துக்கு போட்ட பிளானு சரியான பிளானு. இது ஷார்ட் கவர் வச்சு அவுட் சைட் ஆஃப் போட்டு நீ என்னை அடி அப்படின்னு சொல்லி அடிக்க வச்சு ராணா பிடிச்சது. இன்னொன்று லுங்கி இங்கிடியோடைய அந்த ஸ்பெல்லு, என்னதான் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலுமே போட்ட நடுவில் மிடில் ஓவர்ஸில் போட்ட எல்லா பாலுமே ரொம்ப ஒரு மாதிரி டஃபர் லெங்க்த்தில் தான் போட்டார். அதான் அந்த பூரனுக்கு போட்ட அதே பால் ரோஹித் சர்மாவுக்கு போட்டு ரோஹித் சர்மா ரொம்ப கீழே போய் டிஃபென்ஸ் வச்சு பார்த்து சிரிப்பார். ஓகே, அந்த பாலாக இருக்கட்டும். அண்ட் எனக்கு நட்டு வந்து வேரியேஷனில் சேஞ்ச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சும்மா அந்த யாக்கர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு நமன்தீர் விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பவுன்சர் தான், ஒரு பேஸை ஃபுல்லாக இழுத்து ஒரு பவுன்சர் போட்டு அவுட் பண்ணுது. அண்டு குல்தீப், அக்ஷர், அப்புறம் விப்ராஜ் இவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி போட்டது. எனக்கு வந்து அக்ஷரோட தைரியம் தான், மோர் தென் இஸ் கேப்டன்சி, இஸ் கட்ஸு. 4வது ஓவரில் ஸ்பின் எடுத்துகிட்டு போட வருது. ஏன்னா போன மேட்ச்லேயுமே ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் தான். 4வது ஓவர் போட வந்தார், மாக்ரம் அவுட் ஆனார். இந்த மேட்ச் போட வந்தார், ஃபஸ்ட்டு 3 ரன் ஒரு ஓவரு, அப்புறம் விப்ராஜ் நிகம் 8 ரன்ஸு. அது வந்து அப்படி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணது எனக்கு வந்து ஓகே நல்ல அப்படியான்னு தோணுச்சு. அட் தி எண்ட் அக்ஷர் ஒரு விக்கெட்டு, அக்ஷர் வந்து ரோஹித் சர்மா எடுத்தார். விப்ராஜ் தான் ரதர்ஃபோர்ட் எடுத்தான். அம்மாடி, இல்லைனா அந்த காட்டான்ட்ட மாட்டினா அவ்வளோதான். பேட்டிங் யூனிட்டில் தயவு செஞ்சு எனக்கு வந்து அந்த டாப் 3ல் 2 பேரும் ஷைன் ஆகணும். ஒன்று கேல், ஒன்று நிதிஷ் ராணா. ஓகே, உன் இன்டென்ட் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீ வந்து அடுத்த மேட்ச் வந்து, ஏன்னா சொல்கிறல இப்போ நம்ம
வின் பண்ணதுனால அந்த விஷயம் நமக்கு ஒரு பெரிய மேட்டராக தெரியாது. அவங்க அடுத்த மேட்ச்சில் இதை கரெக்ட் பண்ணியே ஆகணும். என்ன தான் வந்து ரிஸ்வியை வந்து வாங்கினதுக்கு 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாப்புல. அண்ட் எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் எனக்கு ரிஸ்விட். அதாவது அவன் தில்லுக்கு துட்டுன்னு போய் அடித்தான் எல்லாரையும். வந்து பும்ராவை அடிக்க முடியல. எனக்கு வந்து நான் பும்ராவை மட்டும் ஆடிக்கிற மிச்சம் 16 ஓவரை எனக்கு தான் அடிச்சது. சாண்டர் அடிச்சது, மயாங்க் மார்க்கண்டே, ஷர்துல் தக்கூர், கார்பின் பாஷு, தீபக் சஹர் எல்லாருக்கும் அடி விழுந்தது. எனக்கு என்னென்னா நின்று செஞ்சுரி போட்டிருக்கலாம். பட் ஸ்டில் அவர் வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவுட் ஆகிட்டாப்புல. எனக்கு அது ஓகே தான். அண்டு அதுவும் 10 நிஷாங்காவுடைய ஸ்டார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் அது ரொம்ப தேவையாக இருந்தது. ரிஸ்வியோடைய அந்த விஷயம், அவருடைய அந்த மொமெண்டத்துக்கு காரணம் வந்து 10 நிஷாங்கா தான். அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அதாவது இவனுங்களை அடிக்கலாம்டா, அதாவது கொஞ்சம் பயந்தா 160 வந்துட்டு இந்த பிச்சில் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்கோர் தான், நினச்சா டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நான் நினைக்கவே விடமாட்டேன்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து 10 நிஷாங்கா. அவரோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராக இருந்தாலும் அடிப்பேன். நீ பும்ரா போறியா, பும்ராவையும் நான் அடிக்கிற ட்ரை பண்ண தான் போகிறேன். அவரையும் எனக்கு 1 4 2 4 அடிச்சாரு. தீபக் சஹரையும் அடிப்பேன், கார்பின் பாஷையும் அடிப்பேன், ஸ்பின்னர் போட வந்தாலும் நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அடிக்க தான் வந்து ட்ரை பண்ணாரு. அதில் கிடச்ச மொமெண்டம் தான் ரிஸ்வி வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பிச்சில் வந்துட்டு எப்படி மும்பை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடினாங்களோ, இது உண்மையாகவே நீங்கள் வேறு பிச்சில் ஆடுறீங்களா, இது ஃப்ளைட்டு பிடிச்சி வேறு கிரவுண்டுக்கு போய் ஆடுறீங்களான்ற மாதிரி ரிஸ்வி வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக. அதுவும் அந்த பையன் வந்துட்டு நின்ன இடத்துல சுற்றுறதுலாம் கிடையாது. பால் பக்கத்தில் போய் அடிக்கிறது, ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து ஆடுறது, ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டில் ஆடுறது, வீல ஆடுறது. அது இல்லாமல் ஷார்ட் பால் போட்டாலும் நான் வந்து புல் அடிக்கிறேன், இப்படி ஆஃப் சைடில் ஷார்ட் பால் போட்டோம்னா ஜம்ப் பண்ணி எகிரி ஒன்று வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா ஆல்ரவுண்ட் த கிரவுண்ட் ஆட ட்ரை பண்ணது இருக்குல்ல, அது இஸ் அ வெரி 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 குட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். எப்படி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே வச்சிருந்தானுங்க, இவனை வச்சுட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் டெல்லிக்கு கூட்டு வந்து அழகாக க்ரூம் பண்ணி அந்த பையனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து மிடில் ஆர்டரில் அப்படி நங்கூர மாதிரி நச்சு நிற்கான். ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையன் விளாண்டது. ப்ளஸ் பில்லர் வந்து கடைசியில் கொஞ்சம் சரி ஓகே அப்படி இப்படி ஆயிடுமோன்ற மாதிரிலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து 4 gear அடிச்சு அது வந்து ஒரு 3-4 அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோதான். ஆமாம். இன்னொரு பக்கம் மும்பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் வந்துட்டு அந்த நடுவில் ரோஹித் சர்மா ஸ்கையோட பார்ட்னர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ சென்சிபிளாக விக்கெட்ஸ் போனது வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து அவசரப்படக்கூடாதுலாம், நம்ம இருந்தால் அடிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் சென்சிபிளாக வந்து எனக்கு 50 runs சம்திங் ஏதாவது பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. எண்டில் வந்து நமந்தீரோடைய அந்த ஒரு சின்ன கேமியோ, அந்த பையன் வந்து அசால்ட்டாக ஆடினா. எப்படி இந்த பக்கம் ரிஸ்வியோ அந்த மாதிரி இந்த பக்கம் நமந்தீர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாக ஆடினா. ப்ளஸ் ஓகே மாட்டல, அந்த பையனுக்கு பெருசாக நீங்கள் மாட்டல, பட் வந்து அவன் வந்து கொஞ்சம் அந்த போன வருஷம் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதே மாதிரி அந்த பையன் வந்து கண்டினியூ பண்ணுறான். அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பக்கம் பவுலிங்கில் வந்து சாண்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ரன் அடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிடிச்சி அந்த லைனை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்கான் ரிஸ்வியால ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ ஃபார்மில் அந்த ரிஸ்வியால சாண்டர் வந்து அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. எனக்கு வந்து மும்பை பண்ண ஒரு பெரிய தப்பு, they were so desperate for wickets. சாண்டர் 10 ஓவரில் சாண்டர் 3 ஓவர் போட்டார். அண்ட் சாண்டருக்கு கை கொடுக்குற இன்னொரு ஸ்பின்னர் மயாங்க் மார்க்கண்டே ரிஸ்வி டேக் ஆன் பண்ணோன்னே he had no clue நம்ம விக்கெட்டுக்கு போகணுமா ரன்னை கண்ட்ரோல் பண்ணணுமான்னு அவருக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அந்த ஐடியா இல்லாமல் இருந்த நேரத்தில் தான் ரிஸ்வி வந்து சாண்டர் ஒரு 2-4 அடித்தார். என்னதான் நீங்கள் ஒரு எண்டில் ஒரு ஸ்பின், இப்போது அக்ஷர் கண்ட்ரோல் பண்ணால் குல்தீப் விக்கெட் எடுப்பார், இல்லைனா குல்தீப் கண்ட்ரோல் பண்ணால் விப்ராஜ் விக்கெட் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மும்பைகிட்ட இல்லையோன்னு தோணுது. ஆமாம், ஸ்பின்ஸ் யாருமே இல்லையே. வில் ஜாக்சன் நம்பிடுறாங்க. வில் ஜாக்ஸ் வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸும் அடி தான் வாங்குவார்னு நினைக்கிறேன், வந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சு, மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் இவ்வளோ வீக்காக இருக்குமான்ற மாதிரி எனக்கு என்னன்னா யாருமே விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரியே தெரியல. அதாவது விக்கெட்ஸ் வர மாதிரி இருக்குது, மிஸ் ஆகுதுப்பா கொஞ்சம், அப்படி வந்து எல்பிடபிள்யூ அப்படி வாங்கி இப்படி போகுது, கேட்ச் வர மாதிரி வந்து விழ மாதிரி, அப்படிலாம் இல்லை. விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு ஆளை என்ன பண்ணுன்றது உங்களுக்கு ஐடியாவே இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, பும்ராவை கூட்டுவானா போட்டு பும்ராவை சீக்கிரமாக முடிச்சிட்டானுங்க. வேற ஒரே பிளான பும்ராவை கூட்டு வரணும் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியல. எனக்கு அதுதான் இப்போ ஹர்திக் பாண்டியா அந்த மேட்ச்ல இருந்தாலுமே அவரும் தான் போயிருக்க போறாரு. அவரும் பயங்கரமான பவுலர்லாம் அப்படியே ஸ்ட்ரைக்கிங் பவுலர் கிடையாது. அவரும் அடி வாங்கி, ஹர்திக் பாண்டியாவும் அடி வாங்கிட்டு தான் போறாரு. இப்போ தீபக் சஹரும் அடி வாங்கினாரு, ஷர்துல் தாக்கூரும் அடி வாங்கினாரு, மயங்க் மார்க்கண்டேவும் அடி வாங்கினாரு. எல்லாருமே அடி வாங்கினப்போ பும்ராவை மட்டுமே நம்பி அந்த 4 ஓவர் மட்டுமே நம்பி நீ போறதுன்றது மும்பை இந்தியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கடப்பாரம் பேசிட்டு இருக்கப்போ பேட்டிங்கும் உடச்சிட்டானுங்க, நீ பவுலிங்கும் உடச்சிட்டானுங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை பவுலிங்லேயும் எனக்கு பயங்கரமா ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒண்ணுமே விக்கெட் எடுக்கிற மாதிரியே தெரியலடா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதில் ஓப்பனிங் உங்களுக்கு இந்த மேட்ச்சில் உங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் தான் பவுலிங் தேவைப்பட்டு பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுத்துக்கணும். ட்ரெண்ட் போல்ட்டை நீ விட்டுட்ட, கார்பின் பாஷா உள்ளார எடுத்து வந்துருக்கு. இது என்ன மாதிரியான மூவ்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்டால் ஸ்கை என்ன சொல்கிறாரு, இது டாக்டிக்கல் மூவ், இது போல்ட் வந்து நல்லா தான் போடுவார், ஆனால் அது டாக்டிக்கல் மூவ் இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தோம்னு சொல்லி கார்பின் பாஷா சுத்தமாக இந்த இதில் ஒன்றுமே பண்ண முடியல அவரால். எனக்கு இனிஷியலாக 1-2 விக்கெட் எடுக்கிறது தான் வந்து ஆரம்பத்தில் 2 விக்கெட் விழுந்துச்சு. கேஎல் ராகுல் விக்கெட் விழுந்துச்சு, நிதிஷானா விக்கெட் வந்து விழுந்துச்சு. அப்படியே பிடிச்சி கழுத்து நெரிச்சிருந்தா அதுக்கு வந்து போல்ட் தேவைப்பட்டிருப்பாரு. நீ நெரிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீ வந்து மேட்சை டஃபாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம்.
ஸோ எனக்கு இது எந்த மாதிரியான சேஞ்சஸ்ன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல மும்பை. போலிங் பவர் பிளே, அதாவது பவர் பிளேல போலிங் டீம் தான் மேட்ரு, ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து ஈவந்தோ ராணா ராகுல் அவுட் ஆனாலுமே ரிஸ்வியும் அப்புறம் யார் ரிஸ்வியும் பத்தும் சிசாங்காவும் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க, ஓகேவா. அந்த பக்கத்தில் இவங்க டைட் லென்த்து போட்டதால அது வந்து ஓரளவுக்கு நம்ம சரி போ அடிச்சுக்கலான்னு ரோஹித் சர்மா விட்டார். ஓகே, அவங்க எதுக்காக போல்ட்டை கொண்டு வரல எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நீங்கள் போல்ட்டை கொண்டு வரலன்னா பவர் பிளேயில் பும்ரா 2 ஓவர் போடுற மாதிரி வரும், ஓகேங்களா. அது உங்களுக்கு டெத்தில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்க அதை தான் பண்ணாங்க. அண்டு அது வந்து ஷார்துல் தக்கூரை வந்து பவர் பிளேயில் கொண்டு வந்தது ஒன் ஆஃப் தி பேட் மூவ். போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை வின் பண்ண மேட்ச் வந்து ஷார்துல் தக்கூர் 7th ஓவர் போடுவார், ஓகேவா. அப்போ தான் இவங்க அடிக்க போய் மாட்டிப்பாங்க. ஸோ இவங்க ஷார்துல் தக்கூரை கொண்டு வந்தது 10 நிமிஷம் ரொம்ப வசதியாக போயிடுச்சு. அண்ட் கார்பின் பாஷோடைய பேஸு, இவங்க கார்பின் பாஷை வந்து இந்த மேட்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்து அது ஒரு மாதிரி ஒரு தப்பான கால் ஆயிடுச்சு. ஸோ 160 வச்சுக்கிட்டு அண்ட் அகெயின் ஃபீல்டிங்குமே அந்த ஒரு 10 நிமிஷங்காவோட கேட்சை பிடிச்சிருக்க வேண்டியது. ஓகே, அது வந்து கொஞ்சம் டஃப் தான். பட் இந்த மாதிரி ஒரு 160 நீங்கள் டிஃபெண்ட் பண்ணும்போது யூ ஷுட் கேட்ச் இட் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதான் அவங்கள்ட்ட பும்ரா மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தே ஆர் ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் சைட் அப்படின்னு தான் பவுலிங்கில் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டிசி பற்றின வந்து 2 பேரும் மேட்ச் ஆர்டர் பற்றி உங்களோட கருத்துக்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது வந்து கமெண்ட் போடுங்க. 2 மேட்சை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது போடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான மேட்ச் இருக்குது, ஆர்சிபி vs சிஎஸ்கே. அதனுடைய ப்ரெடிக்ஷன் என்ன, யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி ஷார்ட்ஸாகவும் வந்துடும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஐபிஎல் சீசன் முடியறதுக்குள்ள ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கொண்டு வரோம், நல்ல வியூஸை கொண்டு வரலாம் சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணுறோம். நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.